ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் பொங்கல் கொண்டாட்டத்தில் ஒவ்வொருத்தரும் செம ஜாலியாக இருக்கிறோம். ஸோ பொங்கலை முன்னிட்டு பல படங்கள் வெளிவந்திருக்குது. ஸோ அதே போல் இந்த வீக் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பொங்கலை முன்னிட்டு ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய படங்களுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய பொங்கல், தைத்திருநாள், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற படம் வா வாத்தியார். நலன் குமாரசாமியோட டைரக்ஷன்ல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் வா வாத்தியார். வா வாத்தியார் படத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவங்க கார்த்தி, சத்யராஜ், கிருத்தி ஷெட்டி, ராஜ்கிரண், ஆனந்த்ராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய டைரக்டர் நலன் குமாரசாமி, படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ஜார்ஜ் வில்லியம்ஸ் மற்றும் படத்தினுடைய எடிட்டர் வெற்றி கிருஷ்ணன். படத்துல இன்னும் சுவாரஸ்யமான நிறைய கேரக்டர்ஸ்லாம் நடிச்சிருந்தாலுமே கூட படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நலன் குமாரசாமியோடைய அந்த ரெட்ரோவுடைய பேட்டர்னோட இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. ஸோ வாத்தியார்ன்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி எம்ஜிஆருடைய ரசிகராக இருக்கிறவங்க அவங்க இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த பொலிட்டிக்கல்ல இருந்து எப்படி மாதிரி இதெல்லாம் வந்து சமாளித்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத ஒரு செட்டாயரா காமெடியோட கலந்து ஒரு டார்க் ஹியூமரோட கலந்து பியூட்டிஃபுல்லான ஒரு கமர்ஷியல் மூவியாக கொடுத்துருக்காரு நலன் குமாரசாமி. ஸோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமான எம்ஜிஆர் ஃபேனாக வந்து ராஜ்கிரண் அவர்கள் இருப்பாங்க. அப்புறமா கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த்ராஜ் இருப்பாங்க. அண்ட் நண்பர்களாக இருக்கக்கூடியவங்களுக்குள்ள ஒரு ஆல்ரெடி ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒரு சின்னதாக ஒரு இதுவும் இருக்குது, சஸ்பென்ஸ் இதுவெல்லாம். அதை தாண்டி அவங்களுடைய தீவிரமான பக்தர்கள் அப்படின்னு சொல்லலாம் வாத்தியார் அவர்களுக்கு, எம்ஜிஆர் அவர்களுக்கு. அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, அவர் நேரில் தான் போய் பார்க்க முடியல, அதனால படத்துலையாவது பார்க்கலான்றதுக்காக படப்பெட்டி அந்த காலகட்டத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா படப்பெட்டியை கொண்டு போய் கொடுத்து தான் தியேட்டரில் ஓட்டுறது. ஸோ அப்படி ஒரு தியேட்டரில் கொடுத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. படம் பாதியிலே நிற்கிது. என்னன்னு பார்த்தா எம்ஜிஆர் அவர்கள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அது இங்கேயே அழுகுறாங்க, என்ன பண்ணுறது அப்படி இருக்கும்போது அதே சமயத்தில் அவருக்குடைய மகனுக்கு வந்துட்டு குழந்தை பிறக்கும். அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து நியூஸ் வரும், இந்த மாதிரி உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கிறானதும் போய் பார்ப்பாரு. போய் பார்த்ததும் எம்ஜிஆருக்கு எப்படி உள்ளங்கால மச்சம் இருக்குமோ அதே போலையும், அதுக்கப்புறமா அதே அவர் இறந்த டைம்ல இவன் பிறந்திருக்கிறான்றதுனால வாத்தியார் தான் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு வாத்தியார்னே சொல்லி கூப்பிடுவாரு. வாத்தியாருடைய ஃபேனா வாத்தியாருடைய கெட்டப்லேயே அவர் வந்து எல்லாத்துக்கும் சொல்லி வளர்ப்பாரு. அதே போல் ஸ்கூலு எங்கேயாவது அவர் அடிச்சிட்டாங்கன்னா கூட போய் சொல்லுவார், இல்லை இல்லை தப்பை தட்டி கேட்குறவன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார். அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய ரசிகனா உண்மையாகவே வளர்ந்தாரா கார்த்தி, இல்லைனா வந்து சொல்லிகிட்டே இருக்கிறதுனால வேறு என்ன மாதிரியான ட்விஸ்டோட அவர் வளர்ந்தார் அப்படின்றதும். அண்ட் ஃபைனலி அவர் வந்து பெரியவனாயிட்டு போலீஸ் ஆகும்போது உள்ளே வரும்போதே அவர் கூட இருக்கக்கூடிய மற்ற சம்பவங்கள்லாம் என்ன, அண்ட் இதில் வந்து ராஜ்கிரனுடைய பங்கு என்ன, அண்ட் அதை விட முக்கியமாக வடிவுக்கரசி வந்து பாட்டியாக வந்து நடிச்சிருக்கிறாங்க. இது இல்லாமல் ஆனந்த்ராஜ் வந்து ஒரு சின்னதாக வந்துட்டு போகக்கூடிய கேரக்டரா, இல்லை பிற்காலத்தில் அவரால் வரக்கூடிய சம்பவங்கள் ஏதாவது இருக்கா. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கலில் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சத்யராஜ் அவர்கள் பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு பின்னாடி ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வர போகுது. ஸோ மினிஸ்ட்ரி லெவல்ல இருந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது, ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தெரபிஸ்டா வந்து கிருத்தி ஷெட்டியோடைய கேரக்டர் கார்த்தியோடைய கையெல்லாம் தொடும்போது எஸ் இவருக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்றது தெரிய வருது. அது தெரிய வரும்போது அதுக்கு என்ன விதத்தில் அவர் வந்து ப்ரிப்பேர் ஆகிறார் கார்த்தி. அண்ட் அதுக்கப்புறமா இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்ற போது அவர் என்ன மாதிரியெல்லாம் சொல்ல வராரு. அண்ட் ஒரு பயங்கரமான ஒரு அண்ட் ட்விஸ்ட், சஸ்பென்ஸ்ன்றதை விட ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட கொடுத்துருக்கக்கூடிய படம் தான் வா வாத்தியார். ஆஸ் யூஷுவல் நலன் குமாரசாமியுடைய கதையை வந்து நம்மளால கெஸ் பண்ண முடியாது. எப்படி வந்து சூதுகவுமா இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு காதல் கடந்து போகும் கூட ஒரு மாதிரியான ஒரு கொரியன் மூவியோடைய ரீமேக்காக இருந்தாலுமே கூட அது இவருடைய ஸ்டைல் எப்படி கொடுத்துருப்பாருன்னு பார்த்துருப்போம். இது வந்து சூதுகவும் டோட்டலி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னில் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி வித்தவுட் எனி டிசப்பாயின்மெண்ட் வா வாத்தியார் படத்தையும் வந்து நலன் குமாரசாமியோட ஸ்டைலில் அவர் வந்து கொடுத்துருக்காரு. ஸ்க்ரீன் பிளே வந்து நம்மளை வந்து கொஞ்சம் கூட லேக் இல்லாமல் நல்லாவே கொண்டு போகுது. அதை விட படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே படத்துக்கான ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இந்த ரெட்ரோ லுக்கை வந்துட்டு கரெக்டாக அப்படியே பேலன்ஸ்டாக கொண்டு போகிறாங்க ஜார்ஜ் வில்லியம். அண்ட் அது இல்லாமல் படத்தினுடைய எடிட்டர் வெற்றி கிருஷ்ணன் அவருடைய வேலையை ரொம்ப கரெக்டாக பார்த்துருக்கிறாரு. அண்ட் படத்துக்கான மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் ஆஸ் யூஷுவல் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், இல்லை படத்தினுடைய பாடல்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டான ஒரு பேலன்ஸ் வந்து கொடுத்து பார்க்கக்கூடிய ஆடியன்ஸாக இருக்கட்டும், படத்துக்கு வந்து எந்த அளவுக்கு நம்மள ஸ்டோரியோடு ட்ராவல் பண்ண வைக்க முடியுமோ அது பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியை தாண்டி மியூசிக் வந்து மியூசிக்காக இல்லாமல் நாய்ஸாக ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் கரெக்டான லெவலில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கார்த்தி எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமோட அவருடைய கேரக்டர் வந்துட்டு எப்பயுமே பண்ணிடுவார். ஸோ அதே போல் அவருக்கான ஒரு டெய்லர் மேட் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் இது. அதே போல் அவருடைய ஒரு ஒரு படத்துக்கும்
ஒரு சில வேரியேஷன் குடுப்பாரு. பட் ஸ்டில் அந்த சார்ம் வந்து நம்மளுக்கு எப்பயும் கனெக்டடா இருக்கும். ஸோ இந்த படம் வந்து டெஃபினெட்லி சீரியஸான படம் கிடையாது. ஸோ அதுவே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு தியேட்டருக்கு போகறதுக்கான ஒரு பூஸ்டப்பா இருக்கும். ஸோ கார்த்தியோடைய கேரக்டரா இருக்கட்டும், கார்த்தியோட சேர்ந்து இருக்கக்கூடிய நெறைய கேரக்டர்ஸ் ஈவன் கருணாகரன் இவங்க எல்லாருமே வந்துட்டு நம்மளோட அந்த எங்கேஜிங்கா வச்சுக்கக்கூடியது ரொம்பவே படத்துக்கான ப்ளஸ்ஸா இருக்குது. ஓவராலா இந்த ஃபெஸ்டிவல் லீவ சூப்பரா செலிப்ரேட் பண்றதுக்கு, நீங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு என்டர்டெய்னிங்கான படமா இந்த வா வாத்தியார் படம் ரிலீஸ் ஆயிருக்குது. தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த வீக் பொங்கல முன்னிட்டு ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக் ரிவ்யூலாம் பார்த்திருப்பீங்க. இதே போல நெக்ஸ்ட் வீக்கும் உங்கள வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களோட நெக்ஸ்ட் பாக்ஸ் ஆஃபிஸ்ல வந்து உங்கள மீட் பண்றேன். அண்ட் அதுவரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் மற்றும் டீடைல் ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட வீப்ளெக்ஸ் தளத்தையும், வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.